வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலையிலே. காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களைப் போல். காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களைப் போல். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் தற்பரன் இயேசுவை தேடிடுவோம். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் தற்பரன் இயேசுவை தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிலே. காலை விழித்தே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். காலை விழித்தே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். பாதம் அமர்ந்து தேவனை ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவே. பாதம் அமர்ந்து தேவனை ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவே. கதிரவன் தோன்றும் காலையிலே. புதிய கிருபை பொழிந்திடுவே. நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே. Thank you.
சகோதரிகளே, பிள்ளைகளே, வாவுரை தூய கார்மேல் மலை அன்னையினுடைய அந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த நாள் திருப்பலிக்கு வரவேற்கிற மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீர்கள். நல்ல ஒரு திருவிழா. இந்த திருவிழாவின் முக்கியத்துவமாக இந்த அருமையான நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை நம்முடைய உள்ளத்திலே ஏற்க காத்திருக்கிறார்கள். இந்த விழாவில் ஏதோ ஒரு வேடிக்கை அல்லது பார்க்க வேண்டிய விஷயங்கள், கேட்க வேண்டிய விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி மனங்களை இங்கும் அங்குமாக அனுப்பி கொண்டுறார்கள். மாறாக ஏதோ இங்கே இருக்கிற இந்த தெய்வ பிரசன்னத்தை உணர வேண்டும். தெய்வ பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். அந்த ஒரு நினைப்போடு கூட ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும், நீர் எங்களுடைய வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நினைப்போடு கூட இந்த திருப்பலிக்குள்ளாக கடந்து செல்வோம். பில்லி சூனிய கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விட வேண்டும் என்று சொல்லி எங்கெங்கோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பில்லி சூனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பில்லி சூனிய கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நான் இந்த திருப்பலியிலே முதலிலே வேண்டுவது என்ன தெரியுமா? ஆண்டவரே, பில்லி சூனிய கட்டுக்களை எல்லாம் அவிழ்க்கிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல எங்களுடைய கை கட்டை அவிழ்த்து விடுங்கள். எப்படி நம்ம கை கட்டை அவிழ்க்கணும்? எப்பொழுதுமே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் நிற்பது இப்படி நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கோம். இதை எடுத்து ஆண்டவரை வாரும், ஆண்டவரை வாரும், ஆண்டவரை என்று சொல்லி இந்த நேரத்தில் ஆண்டவரை வரவேற்று இந்த திருப்பலிக்குள்ளாக கடந்து செல்வோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நம்மை சிந்திக்க அழைப்பிடுக்கும் மைய செய்தி அருள்வாழ்வுக்கு ஆதாரம் நற்கருணை என்பதாகும். அருள்வாழ்வு என்பது இறைவனில் நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீராகும். எனது உடலை உண்டு இரத்தத்தை குடிப்பவன் என்றுமே வாழ்வான் என்று கூறிய இறைமகன் இயேசுவின் திருவிருந்தின் வழியாக உடலுள்ள நலம் பெற்று நல்வாழ்வு வாழ இன்றைய நாள் உதவியாக அமைந்துள்ளது. இதை உணர்ந்தவர்களாய் பக்தியோடு பங்கேற்க வந்துள்ள அனைத்து சிறுவர் சிறுமிகளின் உள்ளங்களையும் பெற்றோர் உறவினர்களின் எண்ணங்களையும் நற்கருணை நாதர் ஏற்று அருளாசிர் வழங்குவாராக. இன்று முதலாக திருவிருந்தில் கலந்து கொண்ட நாங்கள் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழவும் எங்கள் எதிர்கால வாழ்வு இறைவன்
ஆண்டவர் கேட்டார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று. ஆண்டவர் தெரியாமல் இல்லை, மாறாக ஆதாமை அவனுடைய பாவத்தை உணர்வதற்காக அவனை கேட்டார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று. இங்கே இருக்கிற நாம் அனைவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்பது, அன்பு பிள்ளையே நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? எந்த நிலையில இருக்கிறாய்? இங்கே நின்று கொண்டு இருக்கிறாயே, எந்த நிலையில இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய்? என்னுடைய சன்னிதானத்தில் இருக்கிறாயா? என்னுடைய அன்புக்குள்ளாக இருக்கிறாயா? அல்லது ஓடிவிட்டாயா? நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? கொஞ்சம் நினைத்து பார்த்து, அந்த ஆதாமை போல நாம் செய்த பாவத்திற்கு அடுத்தவர்களுடைய மேல் பழி போடாதபடிக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, இதோ நான் பாவம், இதோ நான் பாவம், நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. நான் இருமாப்போடு தெரிந்தேன், பொறாமை கொண்டு தெரிந்தேன், நெஞ்சிலே அழுக்காது கொண்டிருந்தேன், அடுத்தவர்களை கெடுத்து விட வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய நெஞ்சிலே இருந்தது. தேவன் என்னை முழுவதுமாக மாற்றும் என்று சொல்லி கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தை பார்ப்போம். அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிராமல் நம்முடைய உள்ளத்தை பார்ப்போம். நான் என்ன தவறு செய்தேன்? கண்களை மூடி சிறிது நேரம் பிறரை மறந்தவர்களாய், நம்மை நினைத்தவர்களாய், ஆண்டவரே நான் உம்முடைய திரு இருதயத்திற்கு எதிராக என்ன பாவம் செய்தேன்? நான் என்ன செய்தேன்? நான் என்ன பாவம் செய்தேன்? ஆண்டவரே, பல நேரங்களிலே செய்த பாவத்தை மறந்தவர்களாய் மார்பை நிமிர்த்திக் கொண்டு நடந்து வருகிறோம். ஆண்டவரே, நான் செய்கிறேன், ஏனெனில் சுமரியாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியால் பரிசுத்த மரியாதை, வானதூதர் புனிதர்களே, சகோதர சகோதரிகளே, நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்கின்றார்கள். எல்லாரும் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பாராக. என்னை மன்னியும் என் இறைவனே, என்னை மன்னியும், என்னை மன்னியும் என் இறைவனே. இறைவா, எங்களை நீர் அன்பு செய்கின்றீர், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என கூறினீர். நாங்களோ மற்றவர்களோடு சண்டையிட்டு பிறரை கேலி செய்து வாழ்ந்துள்ளோம். இதற்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். என்னை மன்னியும் என் இறைவனே, என்னை மன்னியும். இறைவா, குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் மதிப்பு கொடுக்காமலும் கீழ்ப்படியாமலும் துன்பப்படுவோருக்கு உதவி செய்யாமலும் வாழ்ந்துள்ளோம். இதற்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். என்னை மன்னியும் என் இறைவனே, என்னை மன்னியும். இறைவா, எங்கள் கடமைகளை செய்வதில் சோம்பேறிகளாகவும் ஜெபம் செய்யாமலும் நற்செய்திகள் செய்வதில் பின்தங்கியவர்களாகவும் வாழ்ந்துள்ளோம். இதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாவது இறைவன் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பாராக. ஆமென். அடிமை உண்டாகுக
உலகின் ஒளினாலே என்று கூறிய இறைமகன் இயேசுவை எங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள சிறுவர்களாகிய எங்களுக்கு அனைத்து அருள்வளம் பொழியேற்றுவோம். முதலுடைய ஏற்ற அருட்பணி ராஜா அவர்களையும், இரண்டாவதாக பங்குத்தந்தை அருட்சகோதரர் அவர்களையும், அடுத்ததாக வழிகாட்டிகள் தலைமை அருட்சகோதரி தங்கா அவர்களும், திருமதி ஞானசெல்வம் ஆசிரியரும், அடுத்ததாக பெற்றோர்களில் ஒருவரும் திருவிருந்து பெற இருக்கும் சிறுவர் சிறுமியை ஒன்றரசர்கள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் எலியா இறைவாக்கினர் இறைவனின் திட்டப்படி பராமரிக்கப்பட்டதையும், இறைவன் அன்பம் பெற்று இறைவன் வானதூதர் வழியாக கொடுத்த உணவினால் உயிரூட்டம் பெற்று இறைப்பணி செய்ய அழைக்கப்படுவதையும் எடுத்து கூறும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டு வாழ்வாக்குவோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். 19ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள இறைமுத்துக்கள். எலியா செய்த அனைத்தையும் பொய்வாக்கினர் அனைவரையும் அவர் வாளினால் கொன்றதையும் ஆகாபு ஈசபேலுக்கு தெரிவித்தான். எனவே ஈசபேல் எலியாவிடம் தூது அனுப்பி, நீ அவர்களது உயிரை பறித்தது போல் நானும் நாளை நேரத்தில் உன் உயிரை பறிக்காவிட்டால் தேவங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொல்ல சொன்னாள். ஆகவே அவர் அச்சமுற்று தம் உயிரை காத்து கொள்ளுமாறு தப்பி ஓடினார். ஊதானிருந்த பேரசபாவை அடைந்து அங்கே தம் பணியாளனை விட்டுவிட்டு ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூரிய செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூரிய செடியின் அடியில் அவர் படுத்து உறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ தனனில் சுட்ட ஒரு அப்பவும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகினார். திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்போது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்து அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரே என்ற கடல் மலையை அடைந்தார். இது ஆண்டவர் அருள்வாக்கு. தேவன்
தூய உள்ளத்துடன் பங்கு கொள்ள வேண்டும் என்பதை விளக்கி கூறும் இறைவார்த்தைகளை கவனமுடன் வாசியை கேட்டு நமதாக்குவோம். திருத்தூதரான தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 11வது அதிகாரம் 23 முதல் 33 வரை உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரிடம் இருந்து நான் எதை பெற்றுக் கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இது என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிறுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும்படி அறிவிக்கிறீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டார் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினார், அவர் ஆண்டவர் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மை சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகவர் தம்மையில் தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார். இதனால் தானே உங்களில் பலர் பருவச்சராய் உடல்நலமற்றவராய் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். ஆனால் நம்மை நாமே சோதித்தறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். இப்போது ஆண்டவர் நம்மை தீர்ப்புக்கு ஆளாக்கினார். அது நம்மை தண்டித்து திருத்துவதற்கே. உலகத்தோடு நாமும் தண்டனை தீர்ப்பு அடையாதிருக்கவே இப்படி செய்கிறார். எனவே என் சகோதர சகோதரிகளே, உண்பதற்காக நீங்கள் ஒன்று கூடி வரும்போது ஒருவர் மற்றவருக்காக காத்திருங்கள். இது ஆண்டவர் வழங்கான வாக்கு. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருவோர்க்கு பசிராது, என்னை நம்புவோர்க்கு தாகமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 6 திருவசனங்கள் 34 முதல் 40 வரை. வாழ்வுதரும் உணவு. அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வுதரும் உணவு நானே, என்னிடம் வருபவர் அவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேர்வர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தி எழச் செய்வேன். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தி எழச் செய்வேன் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
இன்று இந்த பெரிய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். அப்படிதானே? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். அப்படியா? கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறது, சந்தோஷமா சொன்னா நல்லா இருக்குமே. மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கும் இருக்கும், எங்களை பார்த்தாலே தெரியலையா? இருக்கும். வாயு இப்படி போகுது, எப்பயுமே இப்படி இருக்கும், அது இப்படி போகுது, இருக்கும். விடுங்க எங்களை. அருமையானவர்களே, இந்த அருமையான விழாவை ஏற்பாடு செய்து இந்த அருமையான பிள்ளைகளுக்கு எங்களுடைய ஆண்டவரை கொடுக்க இதோ வந்திருக்கிறோம், இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று சொல்லி அனைவரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம்.